நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஜூன் 1 முதல் வெளியாகப் போகின்ற மிக முக்கியமான அறிவிப்புகள் ஒன்று வெளியாகியிருக்கிறது. முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகப் போகின்ற மாதமாக ஜூன் மாதம் இருப்பதன் காரணமாக ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் அப்படின்றது 2-3 தேதிகளில் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அடுத்த மிக முக்கியமான இரண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கான ரீசார்ஜ் கட்டணங்கள் உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எத்தனை பர்சன்டேஜ்னா 8% வரைக்கும் உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா அதிர்ச்சிக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமான காவல்துறை அதிகாரிகளுக்குமே பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா போலீஸ் அதிகாரிகளுக்கும் சரி நிறைய விதமான அந்த வாக்குவாதங்கள் அப்படின்றது இருக்குது. பேருந்தில் பயணம் செய்வது சூழ்நிலையில் தான் நிச்சயமாக அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, போக்குவரத்து விதிமுறைகள் பார்த்திங்கன்னா அமலுக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் மாதத்திலிருந்து. ஓகேங்களா, ஜூன் மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் தென்மேற்கு பருவமழையின் தீவிர மாதங்களாக இருப்பதன் காரணமாகவும் கேரளாவுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இ-பாஸ் எடுத்துத்தான் செல்ல வேண்டும் அப்படின்ற அந்த நடைமுறை இப்போ இருக்குது. அது மேபி எனக்கு தெரிஞ்சு பள்ளிகள் திறப்பு முடிந்ததுக்கு அப்புறம், அதாவது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே இந்தியா கூட்டணியின் சார்பில் பார்த்திங்கன்னா அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு அந்த ஆலோசனைகள் ஒரு புறம் போயிட்டுருக்கிறது தான் நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏற்பாடுகளும் தமிழக அரசின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்கிறோம் நண்பர்களே. இது எல்லாமே ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வெளியான மிக மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1 முதல் வெளியாகின்ற ஒரு விதமான அறிவிப்புகளும் பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.